வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் முத்துமாரிப்பன் பேசுகிறேன். ஸோ போன வீடியோ வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு எனக்கு நல்ல லைக்ஸ் அண்ட் கமெண்ட் சப்போர்ட் வந்தது, வியூஸ் வந்தது. ஸோ அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ போடுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ என்னென்னு கேட்குறீங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையும் பொழுது பிறருடைய விமர்சனங்களை நம்ம எப்படி சமாளிக்கலாம், பிறருடைய விமர்சனங்களை கண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் நண்பர்களே. இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நீங்கள் உடனுக்குடன் பார்த்து மகிழலாம். வாங்க நண்பர்களே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சினாலே சில நபர்களுக்கு பிடிக்காது. அதாவது அவங்களோட இயல்பே அதுதான். ஸோ அவங்க நமக்கு விமர்சனங்கள், அதாவது தேவையில்லாத விமர்சனங்கள், நெகட்டிவான சிந்தனைகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிந்தனையிலேருந்து நம்ம எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் நண்பர்களே. இந்த தருணத்தில் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி, அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை தான் சொல்ல போறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த பணக்காரராக இருக்கக்கூடிய ஜெஃப் பெசாஸ்ங்கிறவரை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன், பகிர்ந்து கொள்ள போறேன். அவர் அமேசான்ங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர். அவர் என்ன பண்ணாரு வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல ஒரு இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து முதல்ல எடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய சப்போர்ட்டுகள் ஏற்படலை. ஸோ சப்போர்ட்டுகள் வரல. ஸோ அதனால அவர் வந்து மனம் தளராம கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு 4 கம்ப்யூட்டரோட ஒரு சின்ன ரூம்ல தான் முதல்ல வந்து தன்னோட பிஸ்னஸை ரன் பண்ணார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேலையில் அவருக்கு வந்து நிறைய வந்து எதிர்ப்புகள், நீ இதெல்லாம் பண்ணிக்கிட முடியாது, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இப்படிலாம் ஒரு பொருளை வந்து கடை போட்டு விற்காம நேரடியாக கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னு பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது பல பேர் வந்து அவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரே கொள்கையில் தான் இருக்காரு, நான் இதை எடுத்துட்டேன், இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாவை எடுத்துட்டு நான் எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவேங்கிற நம்பிக்கை இருந்தார். விமர்சனங்களை கண்டு அவர் அஞ்சலை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, இப்போ அவர் வந்து உலகத்தின் தலை சிறந்த பணக்காரராக இருக்கார். இவர் அன்னைக்கு அந்த வேலையில் வந்து பல விமர்சனங்களை கண்டு அப்படியே அஞ்சு வாடி போய் இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த லெவல்ல வந்திருக்க முடியுமா? அந்த விமர்சனங்கள் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தினா அவர் அப்படிதான் வந்திருப்பார் நண்பர்களே. அதாவது ஒன்று நண்பர்களே, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முன்னேற ஆரம்பிச்சுனாங்க நீங்களே, விமர்சனங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில எப்போதும் முக்கிய பங்கா தான் இருக்கும். ஏன்னா நல்ல விமர்சனங்களும் வரலாம், கெட்ட விமர்சனங்களும் வரலாம். அதை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது என்னைக்குமே. ஸோ இப்படிப்பட்ட விமர்சனங்களை நம்ம கண்டு அப்படியே வாடிக்கிட்டே இருந்தோம்னா எப்போதுமே நம்ம லைஃப்ல ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களா, இவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு, நம்ம இது பண்ணிருக்க வேண்டாமோ, இல்லைன்னா இவங்க வந்து இது சொல்லிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு விமர்சனங்களை நம்பியே நீங்க இருந்தீங்கன்னா, விமர்சனங்களை மட்டுமே எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட செயலை செய்யறதுக்கு நிச்சயமா தயக்கம் காணுவீங்க. அப்படிப்பட்ட வேலையில விமர்சனங்களை எண்ணாம அந்த விமர்சனங்களை புரட்டி போட்ட வகையில் அடுத்த செயலை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சீங்கனாலே போதுங்க. இன்னொன்று நண்பர்களே, அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கவங்க விமர்சனம் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க போராடி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்க அதே இடத்துல மற்றொரு நபரை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதான் வாழ்க்கைங்க. ஸோ இப்படிப்பட்ட விமர்சனங்களை நீங்களும் கண்டு கலங்காமல் அடுத்த வெற்றி என்றும் செயலை நோக்கி செல்லுங்க நண்பர்களே. உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம்ங்கிறத விட ஒரு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொன்ன மோட்டிவேஷனல் கருத்தை சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய், பல பூக்களை உருவாக்கும் செடிகளாக இரு, அப்பொழுதுதான் பல பூக்களாக பூத்து கொண்டே இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இதுக்கு இந்த கருத்துனால உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ஒரு பூவா இருந்தோம்னு வைங்களேன், அதுக்கான காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதில் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். போக 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 அதோட கலர்லாம் மாறி சீக்கிரம் கருகி போயிடும். இதே ஏதோ ஒரு செடியா இருந்தீங்கன்னு வைங்களேன், பல பூக்களை நீங்க உருவாக்கலாம். அந்த மாதிரி தான் பூவா இருக்காம நம்ம செடியா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விமர்சனங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் எதிர்த்து பல வெற்றிகளை நம்ம காணலாம். இதான் அந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல் ஐக்கான், சப்ஸ்கிரைப் எல்லாமே நமக்கு லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மாரிஸ் நீங்க இந்த மாதிரி விஷயத்த பேசலாம், இல்லைன்னா இந்த டாபிக் எடுத்து பேசுங்க சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க. இதை பேசுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுவும் டாபிக் இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஸ்பீச்சாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் முத்துமாரியப்பன். பாய்.